அவை போதை பொருள் எடுத்துட்டா மிருகம் மாதிரிதான் சொல்ல கேள்விக்கிறீங்களா இல்லையா? அப்படி பாருங்க. அப்புறம் என்ன செய்யுது போதை பொருள்? முன்பக்கத்தில் உள்ள மூளையில் உள்ள செல்களை எல்லாம் அடிக்கிறது. அதை என்ன செய்யுது? முன்மூளை சரியாக வேலை செய்யாது. முன்மூளை இங்கிலீஷ் ஃப்ரண்ட் பிரெயின் அல்லது ரேஷனல் பிரெயின். நமக்கு எல்லாரும் படிக்கிற மாணவர்கள் முக்கியமானது எது? இந்த முன்மூளை, பகுத்தறிவு மூளை, சிந்திக்கக்கூடிய மூளை. அந்த மூளை என்ன செய்கிறது? இது போதை பொருள் வழுக்கடிக்கிறது. இரண்டாவது என்ன செய்யுது? அந்த சிறு மூளையில் நோயை உருவாக்குகிறது. நோய் உருவாக்குற பிறகு அவங்க என்ன செய்தாலும் காப்பி டீ என்ன வேணும் கேட்டாலும் வேண்டாம். என்ன வேணும் அவங்களுக்கு? போதை பொருள் தான் வேணும். போதை பொருள். நீங்க மாணவர்களே கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய மாவட்டத்தில் ஒரு கடற்கரை கிராமத்தில் உள்ள 4ஆம் வகுப்பு மாணவர்கள் கூலி என்ற போதைக்கு தெரியாம அதை பத்தி தெரிவிக்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. கேள்விப்பட்ட ஸ்கூலுக்கு போனேன். அந்த மாணவர்கிட்ட கேட்டேன், உங்கள எத்தனை பேர் இந்த கூலி எடுக்கிறீங்கல்ல? கூலிக்கு எடுத்தா பண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி கை தூக்கினா ஒரு 10-30 பேர் கை தூக்கினாங்க. இந்த கூலிக்கு எடுக்காம இருந்தா கஷ்டமா இருக்கும், சரியா தூக்க வராது, படிக்க முடியாது சொல்ல கை தூக்கணும்னா ஒரு 15 பேர் தூக்கினாங்க. அப்ப நான் உனக்கு கூலிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். அதுல என்னென்ன இருக்குது, எப்படிப்பட்ட போதை பொருள் சொல்லிக் கொடுத்த பிறகு கடைசி அந்த பயன்படுத்துறேன். இப்ப மாணவர்களே இவ்வளவு பாதிப்பு உருவாக்குற இந்த கூலி நமக்கு தேவையில்லை, அதான் வேண்டாம். எத்தனை பேர் நீங்க நிறுத்திடுவீங்கன்னு கேட்டா 2 பசங்க கைவி சொல்றாங்க. நிறுத்த ஆசையா தான் இருப்பாங்க, ஆனா நிறுத்தினா எனக்கு என்னால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீ 2 பசங்க எழுப்பி சொன்னாங்க, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க. அப்போ போதை வந்து என்ன செய்யாது, வயசெல்லாம் பார்க்காது. ஏன்னா குறிப்பா வயசு சின்ன வயசா இருக்கும்போது குடும்ப பாதிப்பு உண்டாகும். ஏன்னா மூளை என்ன செய்யுது, நமக்கு சிறு வயதில் தொடர்பு. இப்போது நம்மோடு இருக்கிறார் நம்முடைய பணியை சார்ந்த டேவிட். சுருக்கமாக